மார்வலோட மல்டிவர்ஸ் சாகா இப்போவே கிளைமாக்ஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அண்ட் லேட்டஸ்ட் லீக்ஸ் அண்ட் இன்சைடர் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங் MCU ஹிஸ்ட்ரியில் பிக்கஸ்ட் ட்விஸ்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷனாக இல்லைனாலும் பல ட்ரஸ்டட் இன்சைடர்ஸ் ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுனால ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இதை பற்றி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம அவெஞ்சர்ஸ் மூவிஸ்னா ஹீரோஸ் ஃபைனலில் விக்ட்ரி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நம்பி பார்த்துருப்போம். ஆனால் இந்த தடவை ஸ்டோரி கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போக போகுதுன்னு தெரியுது. ரிப்போர்ட்ஸ் படி டாக்டர் டூம் சிம்பிள் வில்லனா வந்து டிஃபீட் ஆகிற கேரக்டராக இல்லாமல் அவர் என்டையர் மல்டிவர்ஸை கண்ட்ரோல் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென், தண்டர்போல்ட்ஸ், யங் அவெஞ்சர்ஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் வேரியன்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணாலும் கிளைமேக்ஸில் டூம் தான் விக்டரி அச்சீவ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஒரு யூனிவர்ஸில் மட்டும் இல்லை, எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்ஸும் கொலாப்ஸ் ஆகி டிசேபியர் ஆகிடும் அப்படின்னு லீக்கும் மென்ஷன் பண்ணுது. இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இன்ஃபினிட்டி வாரில் தேனோஸ் ஸ்னாப் பண்ணும்போது ஆஃப் பாப்புலேஷன் தான் டிசேபியர் ஆச்சு. ஆனால் டூம்ஸ்டே எண்டிங்கில் அதை விட பெருசாக என்டையர் மல்டிவர்ஸே டெஸ்ட்ராய் ஆகிற லெவலுக்கு ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் டாக்டர் டூம் ஒரு புது வேர்ல்டு கிரியேட் பண்ணுவார். அண்ட் அதுதான் தி பேட்டில் வேர்ல்டு. காமிக்ஸ் படித்தவங்களுக்கு இந்த கான்செப்ட் ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும். ஆனால் MCU வெர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ பேட்டில் வேர்ல்டுனா நார்மல் எர்த் இல்லை, இது பல டெஸ்ட்ராய்டு யூனிவர்ஸோட ஃப்ராக்மெண்ட்ஸ் கம்பைன் பண்ணிட்டு கிரியேட் பண்ண ஒரு சிங்கிள் ரியாலிட்டி. அங்கே இருக்கிற ஒரு மவுண்டைன் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்ல இருந்து வரலாம். அண்ட் சிட்டிஸ் வேறு யூனிவர்ஸ்ல இருந்து இருக்கலாம். அண்ட் சூப்பர் ஹீரோஸும் வில்லன்ஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரிஸோட லிவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யாருக்குமே ப்ரீவியஸ் லைஃப் பற்றி மெமரி இருக்காது. அவெஞ்சர்ஸாக இருந்தவங்க நார்மல் சிட்டிசன்ஸ் மாதிரி வாழ்வாங்க. எனிமீஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் டாக்டர் டூம் தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணின கடவுள்னு நம்புவாங்க. அண்ட் இதுதான் சீக்ரெட் வார் ஸ்டோரிக்கு பேஸ் செட்டப்பாக இருக்க போகுது. ஸோ டூம்ஸ்டே எண்டிங் ஆடியன்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். அந்த டிஃபீட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனால் அதே டிஃபீட் தான் சீக்ரெட் வார்ஸ்க்கு பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணோம். ஹீரோஸ் லாஸ் பண்ணின அப்புறம் எப்படி கம்பேக் பண்ணுவாங்க, எப்படி மெமரிஸ் ரீஸ்டோர் பண்ணுவாங்க, எப்படி காட் எம்பரர் டூமை சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு தான் அடுத்த மூவியோட மெயின் சஸ்பென்ஸாகவே இருக்க போகுது. ஸோ பேட்டில் வேர்ல்டு கிரியேட் ஆன அப்புறம் நடக்கிற பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாக்டர் டூமோட ரைஸ் தான். நார்மல் வில்லன் மாதிரி வேர்ல்டை ரூல் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் கம்ப்ளீட்லி ரியாலிட்டியை ரீரைட் பண்ணுற லெவலுக்கு பவர் ஆக்வயர் பண்ணுறவாரு. காட் எம்பரர் டூம்னு கூப்பிடுற கான்செப்டை மார்வல் MCUக்கும் அதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ரூமர் ஸ்ட்ராங்காக சொல்லுது. அண்ட் அது என்னன்னா பேட்டில் வேர்ல்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், சூப்பர் ஹீரோக்கும், மியூட்டன்ட்டுக்கும் அண்ட் ஈவன் ஒரு ஏலியனுக்கும் ஒரு காமன் பிலீஃப் இருக்கும். இந்த உலகம் எப்பவுமே இப்படி தான் இருந்தது, இதை கிரியேட் பண்ணது டாக்டர் டூம் தான் அப்படின்னு. யாருக்குமே மல்டிவர்ஸ், அவெஞ்சர்ஸ், இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ், கேங் இல்லை ப்ரீவியஸ் எர்த் பற்றி ஒரு ஞாபகம் கூட இருக்காது. டூம் தான் கடவுள், அவன் தான் கிங், அவன் சொன்னது தான் ரூல்ஸ் அப்படின்னு அந்த பேட்டில் வேர்ல்டு இருக்க போகுது. இது சிம்பிள் மைண்ட் கண்ட்ரோல் இல்லை, ரியாலிட்டி இட் செல்ஃப் ரீரைட் ஆகியிருக்கு. அதனால மக்களுக்கு டவுட் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்காது. டாக்டர் டூமோட ரூலுக்கு அப்போஸ் பண்ணால் அவங்கள கிரிமினல்ஸ்னு பார்க்கப்படுவாங்க, அவங்க டேஞ்சரஸ்னு சொசைட்டி பிலீவ் பண்ணும். அண்ட் இதுதான் பேட்டில் வேர்ல்டை ரொம்ப யூனிக் செட்டிங்காக மாற்றுது. ஏன்னா ஹீரோஸ்க்கு கூட அவங்க ஹீரோஸ்னு தெரியாமல் ஆர்டினரி லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த செட்டப்பில் டாக்டர் டூம் ஒரு டிக்டேட்டர் மாதிரி மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் காட் ஃபிகராக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார். அவரோட பேலஸ் பேட்டில் வேர்ல்டோட சென்டரில் இருக்கும். அங்கிருந்து எல்லா ரீஜியன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுவான். ரிப்போர்ட்ஸ் படி பேட்டில் வேர்ல்டில் ஆர்டர் மெயின்டைன் பண்ண ஒரு பவர்ஃபுல் இன்ஃபார்மன்ஸ் குரூப் இருக்கும். அண்ட் காமிக்ஸில் இதை தார் காப்ஸ் தான் ஹேண்டில் பண்ணாங்க. அதை MCU அடாப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் டூமுக்கு லாயலாக இருக்கிற எலைட் வாரியர்ஸ் டெஃபினெட்லி இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இவங்க பேட்டில் வேர்ல்டில் யாராவது ஸ்ட்ரேஞ்ச் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, இல்லை ஓல்டு மெமரிஸை ரீகெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை டாக்டர் டூமுக்கு அகேன்ஸ்டாக ரிபிலியன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் சர்வைவிங் ஹீரோஸ்க்கு மிஷின்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். அவங்க டூமை டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. ஸோ டூமை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பர்ஃபெக்ட் வேர்ல்டுன்னு தெரியுற இந்த இல்யூஷனை பிரேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ஹீரோக்கு மெமரி ரீஸ்டோர் பண்ணினா அவர் இன்னும் 10 ஹீரோஸை எழுப்புவார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டில் வேர்ல்டில் ட்ரூத் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால சீக்ரெட் வார்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எமோஷனலாக இருக்கும்னு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் தங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறந்து இருக்கும்போது அவங்களுக்கு உண்மையை புரிய வச்சு அதிலிருந்து எப்படி இந்த வேர்ல்டை சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரகிள் தான் இந்த மூவியோட ஒரு கோர் கான்செப்டாக இருக்க போகுது. ஸ்டில் இதெல்லாம் ஒரு ரூமர்ஸ் தான். அண்ட் இது வந்து ஒரு ஆக்ஷன் மட்டும் இல்லை, சைக்காலஜிக்கல் பேட்டிலாகவும் இருக்கும். அண்ட் டாக்டர் டூமோட கிரேட்டஸ்ட் வெப்பன் அவருடைய ஆர்மர் இல்லை, அவர் கிரியேட் பண்ணின ஃபால்ஸ் ரியாலிட்டி தான் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ இப்போ பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மல்டிவர்ஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகும்போது யார் சர்வை பண்ணுவாங்க, யார் இவங்களுக்கு மெமரிஸை ரீகெயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். ரிப்போர்ட்ஸ் படி எல்லாரும் அழிய மாட்டாங்க. சீக்ரெட் வார் ஸ்டோரிஸ் நடக்கும்னா கண்டிப்பாக சில ஹீரோஸ் எஸ்கேப் ஆகணும், இல்லைனா டாக்டர் டூமுக்கு ஆப்போசிட்டாக யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால மார்வல் பல சர்வைவல் மெத்தட்ஸை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு இன்சைடர் சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியாக த வாய்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லோக்கி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், டிவியை ப்ரிவென்ட் பண்ணுற எல்லாமே இந்த மிஸ்டீரியஸ் டைமென்ஷனுக்கு தான் போகுது.
அண்ட் இந்த பிளேஸ் நார்மலி ரியாலிட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. அதனால மல்டிவர்ஸ் கொலாப்ஸ் ஆனாலும் அங்கே இருக்கிற கேரக்டர் சர்வை பண்ண சான்ஸ் இருக்கு. ரூமர்ஸ் படி டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன், ஹியூ ஜாக்மன் வுல்வரின், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி மல்டிவர்சல் கேரக்டர்ஸ் இந்த வாய்ட்ல இருந்து தப்பிச்சு பேட்டில் வேர்ல்டுக்கு வரலாம். அண்ட் இதுக்கு மேலே ஒரு சேஃபான லொகேஷன் இருக்கு, அதுதான் குவாண்டம் ரியலம். ஆண்ட்மேன் மூவிஸ் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிடுச்சு குவாண்டம் ரியலம் நார்மல் டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு வெளியே ஆப்ரேட் ஆகுறது. அதனால யூனிவர்ஸ் டெஸ்ட்ரக்ஷன் இம்பாக்ட் அங்கே இமீடியட்டா அஃபெக்ட் பண்ணாது. இதனால தான் யங் அவெஞ்சர்ஸ் அங்கே ஹைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு லீக்ஸ் சஜஸ்ட் பண்ணுது. கேசி லாங், கேட் பிஷாப், மிஸ் மார்வல், பில்லி, டாமி இந்த மாதிரி யங் ஹீரோஸ் இந்த ரூட்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது லாஜிக்கலாக இருக்கு, ஏன்னா ஃபியூச்சர் அவெஞ்சர்ஸ் ஜென்ரேஷன் சர்வே பண்ணினா தான் நெக்ஸ்ட் சாகாக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் சில இன்சைடர்ஸ் லைஃப் ராப்ஸ் இல்லை பாக்கெட் டைமண்ட்ஸ் பற்றியும் மென்ஷன் பண்ணுறாங்க. காமிக்ஸில் ரீட் ரிச்சர்ட்ஸ் கிரியேட் பண்ணின லைஃப் ராப்ஸ் மல்டிவர்ஸ் டெஸ்ட்ரக்ஷன்ல இருந்து சில ஹீரோஸை சேவ் பண்ணோம். எம்சியூல எக்ஸாக்ட் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு செக்யூர் ஸ்பேஸ் இருக்கும்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் அக்ரி பண்ணுறாங்க. இந்த சர்வைவர்ஸ் தான் சீக்ரெட் வார்ஸோட ரியல் ப்ரோட்டகனிஸ்ட். அவங்க ஃபர்ஸ்ட் மிஷன் டூம் அட்டாக் பண்ணுறது இல்லை, அதுக்கு முன்னாடி பேட்டில் வேர்ல்டில் இருக்கிற ஆர்டினரி பர்சன்ஸ் மாதிரி இருக்கிற அந்த அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸை அவங்களோட மெமரிக்கு கொண்டு வரதா தான் இருக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷன். ஸோ ஒரு ஹீரோ அவேக்கன் ஆனா அவங்க ஒவ்வொரு ஹீரோவா சர்ச் பண்ணி அந்த ஹீரோவுடைய மெமரியை ரீகெயின் பண்ணுவாங்க. லைக் என் கேம்ல இப்படி எல்லாரையும் ஒன்னா திரட்டினாங்களோ அதே போல தான் இங்கேயும் நடக்க போகுது. இப்படி சின்ன ரெஸ்கியூ மிஷன்ஸ் கிராஜுவலி பெரிய ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்ஸாக மாறும். இது ஆடியன்ஸ்க்கு எமோஷனல் மூமெண்ட்ஸாக கொடுக்கும். ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒருத்தர் இந்த வேர்ல்டில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த வகையில் ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்காவை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். உல்வரின் சைக்ளாப்ஸ் கிட்ட ஒரிஜினல் பாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் தங்களோட ஓன் ஃபேமிலி மெமரிஸை ரீகெயின் பண்ண போகிற ஸ்ட்ரகிளையும் நம்மளால் பார்க்க முடியும். மேபி இந்த போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன லேகை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு மூவிக்கு. பட் இந்த ஸ்லோ பில்டப் தான் ஃபைனல் பேட்டிலுக்கு ஒரு வெயிட்டை கொடுக்கும். சடனாக 1000 ஹீரோஸ் அசம்பிள் ஆகிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ரீயூனியனும் ஒவ்வொரு மெமரி ரிஸ்டோரேஷனும் ஸ்டோரிக்கு எமோஷனல் இம்பாக்ட் ஆட் பண்ணணும். அதனால சீக்ரெட் வார்ஸ் ஒரு நார்மல் சூப்பர் ஹீரோ வார் இல்லை, ஹோப், ஐடென்டிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சாக்ரிஃபைஸ் மேலே பில்டான ஒரு மல்டிவர் சர்வைவல் ஜெர்னியாக இருக்கும்னு இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இண்டிகேட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. சீக்ரெட் வார்ஸ் பற்றி பேசும்போது ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற ஒரு டாபிக்னா அது ஸ்பைடர்மேன் வேரியன்ஸோட ரீயூனியன் தான். லேட்டஸ்ட் இன்சைடர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் படி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்க சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு, which is a sad news. அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனும் மெயின் ஸ்டோரியில் இன்வால்வ் ஆக மாட்டார்னு ரூமர்ஸ் வருது. டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனுக்கு சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருந்தாலும் அவரும் ஃபுல் மூவியில் லீட் கேரக்டராக இருக்க மாட்டாருன்னு தெரியுது. இதனால தான் சீக்ரெட் வார்ஸில் இந்த 3 ஸ்பைடர்மேனுக்கும் மேசிவ் ஸ்பாட்லைட் கொடுக்க மார்வல் பிளான் பண்ணியிருக்காங்க. 2021 ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ரிலீஸ் ஆனப்போ இந்த ஸ்பைடர்மேன் ட்ரியோவை ஃபேன்ஸ் ரொம்ப லவ் பண்ணாங்க. ஆனால் அந்த மூவியில் அவங்களுக்கு லிமிடெட் ஸ்க்ரீன் டைம் தான் கிடைச்சிது. ஸோ சீக்ரெட் வார்ஸில் அதை விட பெருசாக கம்ப்ளீட் அட்வென்ச்சராக 3 ஸ்பைடர்மேனும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது, பேட்டில் வேர்ல்டில் மிஷின்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது அண்ட் டிஃப்ரெண்ட் ஹீரோஸை சேவ் பண்ணுறது மாதிரி சீன்ஸ் இருக்கலாம். அண்ட் யோசிச்சு பாருங்க, இந்த ட்ரியோ மட்டும் டூம்ஸ்டேவோட எண்டிங்ல இருந்து தப்பிச்சு சீக்ரெட் வார்ஸில் மற்ற கேரக்டர்ஸை சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சா கண்டிப்பாக இந்த ஸ்பைடர்மேனுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக அதிகரிக்கும். அண்ட் அந்த சீன்ஸ்லாம் சூப்பர் அமேசிங்காகவும் கிரியேட்டும் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு கேரக்டரோட மெமரிஸை கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் ஒரு நல்ல கேரக்டராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கொஷின் ஃபுல்லாக இருக்க போகுது. அது என்னன்னா, எப்படி இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் மெமரிஸை கொண்டு வருவாங்க. ஸோ சீக்ரெட் வார்ஸோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இவங்களோட மெமரிஸை ரீகெயின் பண்ணுற மாதிரி காமிக்கப்படும், லைக் என்கேம் மாதிரி. ஸோ என்கேமோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த ஸ்டோன்ஸை சேவ் பண்ணுற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த டைம் மிஷினை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே போல தான் இந்த சீக்ரெட் வார்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அந்த இடத்துல ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண டைம் மிஷின் கண்டுபிடிச்சாங்க. பட் இந்த ஒரு இடத்துல இவங்களோட மெமரிஸை ரீகெயின் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது இன்னும் நமக்கு புரியலை. மேபி அந்த விஷயத்தை மட்டும் அந்த ஒரு ஸ்டோரியில் புதுசாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.